வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சிறந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைய உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே சேமிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சேமிப்பு அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பேங்க்கு, இன்சூரன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு 3 ஸ்கீமை ஃபுல்லாக தொகுத்து வழங்கியிருக்கேன். இல்லை எஃப்டி, ஆர்டியை பற்றி நான் கவர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்கேன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. என்னோடய குழந்தைங்களுக்குமே இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது ஒரு வீடியோ பதிவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் கேட்ட கமெண்ட்ஸு, அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க பொது வருங்கால வைப்பு நிதியை பற்றியும் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதான் மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்ட்டு இந்த வீடியோ. நம்ம சேனலில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, குக்கிங் வீடியோ, ஹெல்த் வீடியோ, பேபி கேரிங் வீடியோ நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க போய் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இந்த திட்டம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக இப்போ வந்த புதுசில் கூட அவ்வளோவா இதாகலை. இப்போ ரொம்பவே அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கணும். பெண் குழந்தை வந்து பிலோ 10 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது 10 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். 10 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 10 வயசுக்கு மேலே இருந்தால் ஜாயின் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கு 2 பெண் குழந்தைங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்க முடியும். 2 பெண் குழந்தைங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா ஓகே. அடுத்து மூணாவது பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஜாயின் பண்ண முடியாது. 2 பெண் குழந்தைங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை, ரெண்டாவது ட்விங்ஸாக 2 பெண் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அதையும் 2வது பெண் குழந்தை தான் கணக்கில் வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை 3வது பெண் குழந்தை, அதாவது 3 பெண் குழந்தைங்க இருந்தால் அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியாது. 2 பெண் குழந்தை இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதாவது 2 பெண் குழந்தைங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தையாக இருக்கணும், ரெண்டாவது, அதாவது ஒரே பிரசவத்தில் ட்விங்ஸாக பிறக்குது இல்லையா, அப்படி நம்ம எண்ணிக்கைக்கு பார்த்தோம்னா அது 3 குழந்தை. ஆனால் கவர்மெண்ட்டில் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரே பிரசவத்தில் பிறந்த 2 பெண் குழந்தைங்கன்னா அது ஒரு பெண் குழந்தையாக தான் கணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே பிரசவத்தில் 3 பெண் குழந்தை பிறந்தாலும், ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அடுத்து ஒரே பிரசவத்தில் 3 பெண் குழந்தை பிறந்தாலும் அதை ஒரு பெண் குழந்தையாக தான் கணக்கெடுத்து மொத்தம் 2 பெண் குழந்தையாக தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிக்கலாம். தனித்தனியாக 2 பெண் குழந்தைங்களுக்கு மேலே பிறந்திருந்தால் அவங்க பயனடைய முடியாது. ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை அப்படின்னு பிறந்திருந்தாங்கன்னா அதை ஒன்றா தான் கவர்மெண்ட் கணக்கு வச்சுக்குது. ஸோ அது மாதிரி உள்ளவங்க இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிக்கலாம். பிலோ 10 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு வந்து வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரையும், இதுக்கு வந்து வருடத்துக்கு 250 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரையும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். எந்த வித டேக்ஸுமே கிடையாது. அப்புறம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கேட்ட கமெண்ட் என்னென்னா, நான் இந்த வருஷம் 3,000 கட்டுறேன், அடுத்த வருஷமும் என்னால் என்னோட சம்பளம் அதிகரிக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதிகமாக கட்டலாமா, இல்லை கட்டின 3,000மே தான் கட்டணுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. 1,50,000 லட்சம் வரையும் லிமிட்டு. அதுக்கு டேக்ஸுங்கிறது ஏடிசி படி எந்த வித டேக்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் 1,50,000 லட்சம் வரையும் நீங்கள் ஒரு வருஷம் உங்களால் 3,000 தான் ஒரு மாதத்துக்கு கட்ட முடியுது, 12 மாதத்துக்கும் உங்களால் 36,000 தான் கட்ட முடியுது அப்படின்னா அதே அமௌண்ட்டு தான் நீங்கள் அடுத்த வருஷம் கட்டணுங்கிறது கிடையாது. அந்த 1,50,000 லட்ச ரூபாக்குள்ளே உங்களால் 40,000 கட்ட முடியும்னாலும், இல்லை 50,000 கட்ட முடியும்னாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். அது உங்களோட வசதியை பொறுத்தது. இது வந்து கூட்டு வட்டி மெத்தடு தான். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி. ஸோ அதனால தான் அந்த ஸ்கீம் வந்து பெருசாக பேசப்படுது. நல்ல ஒரு ஸ்கீமும் கூட. பல கோடி பேர் கிட்டத்தட்ட இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். என்னோடய பாப்பாவுக்குமே இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம் எவ்வளோ வருஷம் நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் வரையும் கட்டினா போதும். மீதி இருக்கிற 7 வருஷம் நம்ம கட்ட தேவையில்ல. அதாவது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 250 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரை நீங்கள் வருஷத்துக்கு கட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் 14 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். 14 வருஷம் கழிச்சு இதோட மெச்சூரிட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 வருஷம். 21 வருஷம்னா 21 வயசு பாப்பாவுக்கான அப்படின்னு கிடையாது. மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம்னா 21 வருடம். மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 21 வருடம். பாப்பாவுக்கு 21 வயசு கிடையாது. நீங்கள் பாப்பா இப்போ 0 வயசு, பாப்பா பிறந்த உடனே நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பாப்பாவுக்கு 21 வயசு இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிலோ 10 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது 10 வயசுக்கு மிகாமல் இருக்கலாம்னா நீங்கள் 8 வயசில் சேர்றீங்களோ 7 வயசில் சேர்றீங்களோ அப்பையிலேருந்து கணக்கு பண்ணி 21 வருஷம் தானே தவிர பாப்பாவோட 21 வயசில் வித்ட்ராவல் பண்ண முடியாது. பாப்பாவை அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி 21 வருஷம் தான் அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க
முடியும். அதாவது இப்போ பாப்பா பிறந்த உடனே நீங்கள் கட்டுறீங்கன்னா, பிறந்த உடனே கட்டுறது தான் ரொம்பவே நல்லதும் கூட. இப்போ பாப்பா பிறந்த உடனே அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, ஒரு 14 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வரணும். அதாவது ரூ. 250 1,00,000 வரையும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே வரணும். 14 வருஷத்துக்கு அப்புறம் மீதி 21 வருஷம்னு சொன்னேன் இல்லையா, மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கு எந்தவித அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஏற்கனவே நம்ம கட்டிக்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் கூட்டு வட்டி கொடுத்துக்கிட்டே வரும். மீதி அந்த 7 வருஷத்துக்கு அமௌண்ட் கூட்டு வட்டி கொடுத்து நம்ம 21 வருஷத்தில் பல்கான ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை வந்து 21 வருஷத்தில் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 21 வருஷம் வரையும், பாப்பாவோட 21 வயசு கிடையாது, 21 வருஷம் வரையும். நீங்கள் பாப்பாவுக்கு பிறந்த உடனே போட்டிங்கன்னா 21 வருஷம் கணக்கு வரும். இல்லை 8 வயசுலையோ 7 வயசுலையோ போட்டிங்கன்னா அதுலேருந்து 21 வருஷம் தான் கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா கமெண்ட்டில் ஏற்கனவே உள்ள வீடியோவில் கேட்டிருந்தாங்க, பாப்பாவோட 21 வயசானு. பாப்பாவோட 21 வயசு கிடையாது. அந்த பீரியட் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 21 வருஷம். நீங்கள் முடிஞ்ச வரையும் பாப்பா பிறந்த உடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து 21 வருஷத்தில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாப்பாவுக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சுனாவே, மேஜர் ஆகிட்டாங்கனாவே, பாப்பா பிறந்த உடனே போட்டு 21 வருஷம் வரையும் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லை பாப்பாவோட 18 வயசில் மேஜர் ஆகிட்டாங்கன்னா, எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃபெல்லாம் ஏஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிச்சு, அதுவும் மேரேஜ் ஆகி 3 மாதம் கழித்து தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். கரெக்டான எவிடன்ஸ் காட்டினா நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 50% அமௌண்ட்டை மட்டும் 18 வயசில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். மீதி 21 வயசில் மீதி அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து பாப்பாவோட 18 வயசு ஆகிற யார் இது அப்ளை பண்ணணுன்னா, பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன், குழந்தையோட பேரண்ட்ஸ் கார்டியன் யார் வேணாலும் சேர்ந்து தான் இது பாப்பாவோட சேர்ந்து அப்ளை பண்ணலாம். பட் அமௌண்ட்டு வித்ட்ரால் பண்ணும்போது 18 வயசு வரையும் தான் பேரண்ட்ஸ் கார்டியனோட அவங்களோட போயிட்டு பாப்பா அதை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 18 வயசு ஆகிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் கார்டியன் யாருமே தேவையில்ல, பாப்பா மட்டுமே போயிட்டு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் கார்டியன் 2 பேருமே சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல. 18 வயசுக்கு கீழே நீங்கள் எடுக்கணும், 18 வயசுக்கு கீழே நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பேரண்ட்ஸ் கார்டியன்லாம் தேவை. முடிஞ்ச வரையும் 18 வயசுக்கு கீழே வித்ட்ரால் பண்ணுறது அது வேஸ்ட்டு. ஏன்னா அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 21 வருடம் கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 வருஷம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில் போய்ட்டு நம்ம வித்ட்ரால் பண்ணால் அதில் பெருசாக நமக்கு லாபங்கிறது எதுவும் கிடைக்காது. முடியலங்கிற பட்சத்துக்கு வேணால் நம்ம சீக்கிரமே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம 21 வருஷம் அப்படியே விட்டுலாம். 18 வயசில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாதி அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 21 வயசில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் காட்டி மீதி அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை 18 வயசுலேயே நான் மேரேஜ் பண்ணுறேன்னா, மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக காமிச்சு ஃபுல் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 21 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடு. அப்ளை பண்ணும்போது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் யாராவது கண்டிப்பாக தேவை. பட் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணும்போது பாப்பாவுக்கு 18 வயசு மேஜர் ஆகிட்டாங்கனாவே அவங்களாம் யாரும் தேவைங்கிறது கிடையாது. பாப்பாவே போய்ட்டு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 8 பாயிண்ட் சம்திங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேண்டமிக் இந்த கொரோனா சுச்சுவேஷனால் 7.6% கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் கமெண்ட்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் இப்போ மாதத்துக்கு 2,000 கட்டுறேன், வருஷத்துக்கு 24,000. ஸோ 21 வருஷம் கழிச்சு என்னோடய அமௌண்ட் எவ்வளோ மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளால் கரெக்டாக யூகிக்க முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபடும். அவங்களோட இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறதால அவங்களோட பொருளாதார நிதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 7.6% ஃபைனலாக தராங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மாறலாம், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாறலாம், 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறலாம். அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ எப்படி மாறினாலும் 7% மேலே 9%க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு அதை விட குறையும் குறையாது, கூடவும் கூடாது. ஸோ அதை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க முடியாது. ஏன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டிங்கிறது 14 வருஷத்துக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம இப்போ மாதம் 2,000 கட்டுறோன்னா வருஷத்துக்கு 24,000னா அந்த 2,000 இப்போ வருஷத்துக்கு 2,000 மாதத்துக்கு 2,000 கட்டுறோன்னா அந்த 2,000 ரூபாய்க்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாதத்துக்கு 2,000 கட்டுறோன்னா மொத்தம் 4,000, அந்த 4,000 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ மீதி 2,000 கட்டுறோம், அந்த 6,000க்கு வட்டி. ஸோ அப்படியே வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கட்டுற மொத்த அமௌண்ட்டுக்கும் வட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக வித்ட்ரால் பண்ணி நம்ம அமௌண்ட் கையில் அமௌண்ட் தரும்போது அந்த மீதி இருக்கிற 6 வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதை கணக்கு பண்ணி தான் மொத்தமாக கொடுப்பாங்களே தவிர இவ்வளோ தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது.
அப்புறம் கமெண்ட்டில் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம கட்டி முடிக்கும்போது என்ன வட்டி இருக்கோ அதுதான் மொத்த அமௌண்ட்டுக்கும் கணக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம கட்டும்போது என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டியை தான் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 14 வருஷம் கழித்து மீதி வருஷம் விடுறோம் இல்லையா, 7 வருஷம் கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா வட்டி. ஸோ அப்போ என்ன வட்டி இருக்கோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கையில் மொத்தமாக கொடுப்பாங்களே தவிர, அந்த 21 வருஷத்தில் மொத்த அமௌண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் அப்போது வட்டி என்னவோ அதை கணக்கு பண்ணிலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம கட்டும்போது எந்த வட்டி சதவீதம் இருக்கோ அதை போட்டு தான் மொத்தமாக நமக்கு கையில் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் எதில் போயிட்டு ஜாயின் பண்ணணுன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் இது. போஸ்ட் ஆஃபீஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா நீங்கள் பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த பேங்க்குன்னா, ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐஸ், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 4 பேங்க்லேயும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரை போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கிறதே ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 4 பேங்க்லேயும் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா புக்கு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் என்ட்ரி போடுறத நீங்கள் மாதம் என்ட்ரி போட்டு புக்கில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஸ்டேட் பேங்க் இது மாதிரி பேங்க்கில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஆன்லைனில் கூட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே நீங்கள் புக்கு கொடுத்தாங்கன்னா புக்கில் தான் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து IPPB அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாதம் கூட அமௌண்ட்டு மொபைல் மூலிமா வீட்டில் இருந்தே நீங்கள் அதுக்கு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடலாம். நீங்கள் போயிட்டு பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த 4 பேங்க்கில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து நீங்கள் நேர்லேயும் போய் செலுத்தலாம், ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணோன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தே அழகாக பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னா, பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். பாப்பா பிறந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இல்லை பாப்பா 5 வயசு முடிஞ்சதும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பாப்பாவுக்கு ஆதார் எப்படி 5 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. ஸோ ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிறந்த உடனே அப்ளை பண்ணுறீங்கன்னா பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபு, பேரண்ட்ஸோட ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பாப்பா ஓரளவு மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா பாப்பாவோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிறந்த உடனே அப்ளை பண்ணால் பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பாப்பா ஓரளவு மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பாப்பாவோட ஆதார் கார்டு, அப்பயும் பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃபு, பாப்பாவோட ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 வருஷம் வரையும் மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 வருஷம். ஸோ முடிஞ்ச வரையும் பாப்பா பிறந்த உடனே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது நல்லது. இல்லைனாலும் 10 வயசுக்கு மிகாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஆக மொத்தம் 21 வருஷம் நீங்கள் கட்டணும். 14 வருஷம் வரையும் கட்டினா போதும். மீதி வருஷத்துக்கு கவர்மெண்ட்டே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் 18 வயசில் பாதி அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். மீதி 21 வயசில் மொத்த அமௌண்ட்டையும் மீதி இருக்கிற 50% அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாகவே நான் 21 வயசில் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன்னாலும் அது உங்கள் விருப்பம். இல்லை 18 வயசுலேயே பாப்பா மேஜர் ஆகிடுச்சு, நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒரு 3 மாதம் கழித்து பாப்பாவோட அந்த எவிடன்ஸுக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 வருஷம் நீங்கள் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கட்டியிருக்கீங்க. மீதி ஒரு 2 வருஷம் அப்படியே கேப் விட்டுட்டீங்க. திரும்ப அந்த அக்கௌண்ட்டை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு பெனால்ட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கட்டணும். ஸோ 2 வருஷம் நீங்கள் கட்டலைன்னா அதுக்கு 2 வருஷத்துக்கு பெனால்ட்டி அமௌண்ட் வந்து 100 ரூபா கட்டிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. அண்ட் அப்புறம் வந்து நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் குடும்பத்தோடு வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பயப்படுது. ஸோ நீங்கள் வேறு அட்ரஸ்க்கு மாறினாலும் உங்களோட அக்கௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் பெனால்ட்டி அமௌண்ட் போட்டு அப்படியே அக்கௌண்ட்டை கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் கட்டலாம். அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கட்டணும்னா 12 முறை மட்டும்தான் கட்டணும். நீங்கள் 14 முறையோ 15 முறையோ 20 முறையோலாம் கட்டவே கூடாது. 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு லிமிட்னா அதை எத்தனை முறை கட்டணும்னா 12 முறை மட்டும்தான் கட்டணும். முடிந்த வரையும் அந்த 10 தேதி 15 தேதிக்குள்ளாரையுமே நம்ம டெபாசிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த பங்கு வர்த்தகம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். பெனால்ட்டி அமௌண்ட் போட்டு உங்களோட அக்கௌண்ட்டை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 12 முறை மட்டும்தான் கட்ட முடியும். 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் மட்டும்தான் அனுமதி தராங்க. அதுக்கு மேலே நம்ம கட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா அதிகபட்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த 1.5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா 14 வருஷம் 14 × 1.5 லட்சம் போட்டோம்னா 14 வருஷத்துக்கு மட்டுமே நீங்கள் 21 லட்சம் கட்டியிருப்பீங்க.
21 லட்சம் கட்டியிருப்பீங்க. இந்த 21 வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மீதி நம்ம கட்டப்படுறது 14 வருஷத்துக்கு மட்டும்தான். மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டே அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 14 வருஷம் கட்டியிருக்க அசல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 21 லட்சம். 21 வருஷத்தில் அதை நீங்கள் எடுத்திங்கன்னா கூட்டு வட்டி எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வர தொகை பார்த்தீங்கன்னா 67,80,000 உங்களுக்கு கிடைக்கும். இதே இல்லை நான் 18 வயசுலேயே நான் 18 வருஷத்துலேயே எடுத்துக்கிறேன், ஒரு 50% அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு 58,55,000 வரும். நான் இப்போ 1,50,000 லட்சத்துக்கும் கணக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு குறைஞ்சபடியாக கட்டணும், உங்கள் வசதியை பொறுத்தது. நீங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டினாலும் இல்லை 50,000 கட்டினாலும் அது உங்கள் விருப்பம். அதை பொறுத்து தான் இது மாதிரி கால்குலேஷன் வரும். இதே அமௌண்ட் தான் நமக்கு ஷுவராக வருமானு கேட்டால் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். வட்டி விகிதங்கிறது அப்பப்போ மாறுபடும். நான் 7.6% வட்டி வச்சு கணக்கு வச்சு போட்டிருக்கேன். ஸோ அப்படி போடும் பட்சத்தில் 14 வருஷத்தில் அசல் அமௌண்ட் 21 லட்சம். நீங்கள் 21 வருஷம் கழித்து மெச்சூரிட்டி பீரியடில் அமௌண்ட் எடுத்திங்கன்னா 67,80,000 கிடைக்கும். அதையே நீங்கள் 50% அமௌண்ட் 18 வருஷத்துலேயே எடுக்கிறீங்கன்னா 58,55,000 கிடைக்கும். மீதி 3 வருஷம் கழித்து மீதி இருக்கிற 50% அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக 7.6% வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதே வட்டி தான் வரும்னு கேட்டால் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கட்டும்போது வருஷத்துக்கு வருஷம் இல்லைனா 5 வருஷத்துக்கு ஒரு முறை 6 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட நிதி நிலவரத்தை பொறுத்து தான் வட்டியோட விகிதத்தையும் மாறுபடுத்துவாங்க. அப்படி கணக்கு பண்ணுற பட்சத்தில் அவங்க வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தராங்களோ நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து அவ்வளோ வட்டி கொடுத்துட்ருப்பாங்க. 21 வருஷம் கழித்து மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு வட்டியை தான் மீதி அமௌண்ட்டாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. வட்டி விகிதம் மாறுபடும் போது நம்ம கட்டுற அமௌண்ட்டோட அளவும் மாறுபடும். இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனால் 7.6% தந்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் நமக்கு வட்டி விகிதம் அதிகமாக தந்தாலோ இல்லை குறைஞ்சாலோ 7% கீழே குறைய வாய்ப்புங்கிறது கம்மி தான். ஸோ அதிகமானாலோ இல்லை குறைஞ்சாலோ வட்டி விகிதம் அந்த வருஷம் நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அவங்க வட்டி விகிதம் மாற்றி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பீரியடில் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான வட்டி விகிதம் தான் மாறுபடும். கூடுனாலும் கூடும், குறைஞ்சாலும் குறையுமே தவிர நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுலேருந்துலாம் கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 14 வருஷம் மட்டும் கட்டுறோம் அப்படின்னா அந்த 14 வருஷம் இப்போ ஒரு வருஷம் 7.6 இருக்குது, ஒரு வருஷம் 7.5 இருக்குன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு 7.6% கட்டுற அமௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு 7.5% தான் வட்டி இருக்குன்னா அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் 7.5% உங்களுக்கு வட்டி தருவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வட்டி விகிதம் மாறுச்சுன்னா அந்த வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வட்டி விகிதங்கிறது மாறுபடும். ஸோ அந்தந்த வருஷத்துக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டி விகிதம் மாறுச்சுன்னா அந்தந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் மாறுமே தவிர நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கட்டின அமௌண்ட்டுக்கெலாம் மாறுபடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 14 வருஷம் மட்டும் கட்டுறீங்க, 14 வருஷம் கட்டிட்டு மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கு கவர்மெண்ட் நமக்கு கூட்டு வட்டி தான் கொடுத்து 21 வருஷத்தில் மொத்தமான அமௌண்ட்டாக தரப்போகுது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 7% இருக்குன்னா வட்டி, நீங்கள் அந்த அமௌண்ட்டு முடிக்கிற மெச்சூரிட்டி பீரியடில் வட்டி விகிதம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10% இருக்குன்னா நம்ம மொத்த தொகைக்கும் 10% வட்டியை போட்டு நம்ம கையில் தரமாட்டாங்க. நம்ம கட்டும்போது எவ்வளோ வட்டி விகிதம் இருந்ததோ அதை மட்டும்தான் கணக்கு பண்ணி நம்ம கடைசி வருஷம் வேணால் அந்த வட்டி விகிதம் மாறுபடுது இல்லையா, ஸோ அந்த வருஷத்தில் மட்டும் நம்ம மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வட்டி கொடுப்பாங்க இல்லையா, மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி விகிதம் போட்டு கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம கட்டும்போது எவ்வளோ வட்டி இருக்கோ அந்தந்த வட்டி மாறுபட அந்தந்த வருஷத்துக்கு கட்டுற அமௌண்ட்டு மட்டும்தான் மாறுபடும். குறைஞ்சாலும் சரி கூடுனாலும் சரி வட்டி விகிதம் நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போது எவ்வளோ வட்டி இருக்கோ அதை கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம முடிக்கும்போது எவ்வளோ வட்டி விகிதம் இருக்கோ அதை கணக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கணக்கு பண்ணாலும் அந்த கடைசியாக நம்ம எவ்வளோ கட்டினோமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கணக்கு பண்ணி வட்டி விகிதம் கணக்கு பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஆரம்பத்துலேருந்து உள்ள அமௌண்ட்டுக்கு வட்டி விகிதம் கணக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் இதை பற்றியே கமெண்ட்ஸில் ஒரு 20 கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துடுச்சு வட்டி விகிதம் எவ்வளோ வரும்னு. ஸோ கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வட்டி மாற்றுறாங்களோ அதைப்படி தான் அமௌண்ட்டுங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸே இதில் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் இல்லைங்கிற பட்சத்துக்கு கார்டியன் இருக்கிறவங்க. ஸோ பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன் யாராவது ஒருத்தவங்க குழந்தையோட ப்ரூஃபை வச்சு குழந்தை பிறந்த உடனேனா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி குழந்தைக்கு மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா குழந்தையோட ப்ரூஃபை கொடுத்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க பேரண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் இல்லாதவங்க கார்டியன் இருக்கிற பட்சத்தில் கார்டியனை வச்சு அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைக்கு 18 வயசு வரையும் மட்டும்தான் யாரை வச்சு ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க எடுக்க அமௌண்ட்
எடுக்கிறதுக்கு தேவைப்படுவாங்க. மற்றபடி குழந்தைக்கு 18 வயசு மேஜர் ஆகிடுச்சுன்னா யாருமே தேவையில்ல, பாப்பாவே ஒண்டினா வித்ட்ரால் பண்ணிடலாம். ஆனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் இந்த ஸ்கீமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை என்னால் முடியலன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பெனால்ட்டி அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அதுக்குமே என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குறைச்சலாம் 5 வருஷமாவது கட்டியிருக்கணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் கட்டின அமௌண்ட்டையாவது வட்டி கொடுக்குறனாலும் கட்டின அமௌண்ட்டு அசல் அமௌண்ட்டையாவது கையில் தருவாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கும் கீழே கட்டிட்டு எனக்கு அமௌண்ட் வேணும்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் முழுமையாக கட்ட பாருங்கள். இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களோட படிப்பு செலவு, திருமண செலவுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுக சிறுக சேமித்தோம்னா, இப்போ நீங்கள் பாப்பா பிறந்த உடனே போட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வருஷம் ஓடுறதே தெரியாது, ரொம்பவே ஈஸியாக போயிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பாப்பா பிறந்துடுச்சுன்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. ஸோ யோசிக்காமல் பயப்படாமல் சீட்டு போடுறது அப்படி இப்படிங்கிறத விட இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீமு. பயப்படாமல் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ சுகன்யா, செல்வமகள், பொன்மகள் எல்லா ஸ்கீமுமே ஒன்று தான். ஸோ அதை பற்றின தெளிவான விளக்கம் இதான். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக தான் போகும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம். ரொம்பவே உபயோகமான ஒரு வீடியோ. முழுமையாக பாருங்கள் வீடியோவை. இதான் நான் சொன்ன அந்த போஸ்ட் ஆஃபீஸில் மொதல் ஸ்கீமு. 2வது ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் தான். என்னென்னு கேட்டால் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அந்த திட்டத்தை கேட்டதுமே யாரும் பயந்துட வேணாம். இந்த திட்டமே கிடையாது, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த திட்டம் இன்னும் அவைலபிளாக இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டங்கிறது கண்டிப்பாக இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப டிப்பிக்கலான ஏரியாவில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பொன்மகன் சேமிப்பு திட்டங்கிறது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் கரெக்டாக போயிட்டு கரெக்டான போஸ்ட் ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 4 பேங்க் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசி, இதிலெல்லாம் போயிட்டு கேட்டிங்கனாவே அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை பற்றினது. ஸோ ஆண்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். பெண் குழந்தைங்களுக்கு எப்படி செல்வ மக்களோ அதேமாரி தான் ஆண் குழந்தைங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு. இது செப்டம்பர் 4, 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் கட்டலாம், நோ டேக்ஸ், ஏடிசி படி. இதுலேயும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 250 ரூபா மட்டும் கூட, அதாவது 500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் நீங்கள் கட்டிக்கலாம். எந்தவித டேக்ஸுமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இதையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஸோ நம்ம பொன்மகனை முழுமையாக பார்த்துருவோம். இது வந்து 10 வருஷத்துக்கு குழந்தைங்க மிகாமல் இருக்கணுங்கிறது கிடையாது. 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், 10 வருஷத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலாம் சிக்கனம், ஒரு இப்போலேருந்தே சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தகம், அவங்க கையில் காசு கொடுத்தா போய் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், 10 வயசுக்கு மேலே உள்ள ஆண் குழந்தைங்களும் இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் அதே மாதிரி தான் 7.6% இந்த கொரோனாவில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் 7லேருந்து 9% தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் ஆகவும் வாய்ப்பு கம்மி, அது கீழே குறையவும் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீமுக்குமே செல்வமகளாக இருக்கட்டும் பொன்மகனாக இருக்கட்டும் 8.1% கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் 7.6% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அப்பப்போ மாறுபடும். இதுக்கும் வந்து யார் அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தேவை. அதாவது 10 வயசுக்கு கீழே இருக்கும்போது பேரண்ட்ஸோட ஆதார் ப்ரூஃபு, ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இல்லை 10 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அவங்களோட அதாவது அந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா செல்வமகளாக இருக்கட்டும் பொன்மகனாக இருக்கட்டும் இந்தியன் சிட்டிசன், அதாவது இது இந்திய வம்சாவளி குழந்தைங்க மட்டும்தான் இதில் பயனடைய முடியும். வேறு எந்த குழந்தையும் இதில் வந்து பயனடைய முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட முதிர்வு காலமும் பார்த்திங்கன்னா 21 வருஷம். நீங்கள் வந்து 15 வருஷத்துலேயே ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட நீங்கள் குறைச்சலாக பண்ணணுன்னா 50% அமௌண்ட் எடுக்கணுன்னா 7 வருஷத்துலேயே நீங்கள் 50% அமௌண்ட்டை கரெக்டான ஒரு ரீசன் சொல்லி 50% அமௌண்ட்டை 7 வருஷத்துலேயே எடுத்துக்கலாம். இல்லை 15 வருஷம் கழித்து ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது எதுவுமே வேணாம், நான் கட்டின அமௌண்ட்டு எனக்கு கிடைச்சா போதும், என்னால் கட்ட முடியல அப்படிங்கிற
பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது கட்டியிருக்கணும். 5 வருஷமாவது கட்டியிருந்தா இந்த ஸ்கீமாக இருக்கட்டும், செல்வ மகளாக இருக்கட்டும், முழுமையாக கட்ட பாருங்கள். அப்படி முடியலங்கிற பட்சத்தில் குறைச்சலாக 5 வருஷமாவது கட்டியிருந்தால் தான் வட்டி கிடைக்குமாங்கிறது நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அசல் அமௌண்ட்டாவது கிடைக்கணும்னா 5 வருஷமாவது நீங்கள் முழுமையாக கட்டியிருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 15 வருஷத்துலேயே நீங்கள் 15 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 50% அமௌண்ட் எடுத்துக்கிறேன்னா அதில் பாதி 7 வருஷத்தில் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக எடுத்துக்கிறனாலும் 15 வருஷத்தில் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதில் சொன்ன மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி போகிறீங்கன்னா தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 வருஷம் நீங்கள் கட்டலைன்னா, 2 வருஷம் 3 வருஷம் கட்டலைன்னா கூட 1 வருஷத்துக்கு பெனால்ட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். ஸோ 2 வருஷமோ 3 வருஷமோ அதுக்கேற்ற மாதிரி மொத்தமாக அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதில் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம். 15 வருஷம் நீங்கள் கட்டினா போதும். செல்வ மகளில் 14 வருஷம் கட்டினா போதும். மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கு நம்ம கட்டின அமௌண்ட்லேருந்து வட்டி போட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் பொன்மகன்லேயும் மெச்சூரிட்டி பீரியட்னு பார்த்தா 21 வருஷம். நீங்கள் 15 வருஷத்துலேயே மொத்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். செல்வ மகள் பார்த்தீங்கன்னா 21 வருஷத்தில் தான் மொத்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். 21 வருஷத்தில் தான் நீங்கள் மொத்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். 18 வருஷத்தில் பாதி அமௌண்ட்டை தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு கீழே நீங்கள் அமௌண்ட்டு குறையுது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இடையில நீங்கள் எடுத்துக்க முடியாது. 5 வருஷமாவது முழுமையாக முடிஞ்சிருந்தால் தான் கட்டின அமௌண்ட்டு தான் தருவாங்க. அதுக்கும் வட்டி கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ பொன்மகனில் வந்து என்ன பெனிஃபிட்னா, இதுவும் மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம் தான். ஆனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை 15 வருஷத்துலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம், நான் அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன், எனக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி செல்வ மகளில் கேட்டாலும் தரமாட்டாங்க. 18 வருஷத்தில் பாதி அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணால் ஃபுல் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இல்லைனா மேற்படிப்புக்கு பாதி அமௌண்ட் தான் எடுத்துக்க முடியும். ஆனால் பொன்மகனை பொறுத்தவரையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் 15 வருஷத்துலேயே கரெக்டான ரீசனை காட்டி ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. இல்லை நான் பாதி அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னா அதில் பாதியான 7 வருஷத்தில் 50% அமௌண்ட்டை கரெக்டான ரீசனை காமிச்சு பாதி அமௌண்ட்டு எடுத்துக்கலாம். இல்லை நான் 21 வருஷத்துலேயே எடுத்துக்கிறனாலும் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு அழகாக வட்டி போட்டு நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் இப்போ மாதத்துக்கு 2000 கட்டுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் 8.1%க்கு. ஸோ நீங்கள் மாதத்துக்கு 2000 கட்டுறீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இல்லையா? ஸோ அந்த 12 மாதத்துக்கும் 12 முறை மட்டும்தான் அமௌண்ட். நீங்கள் 1.5 லட்சம் வரையும் 500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் லிமிட்டு. அதுக்குள்ளார உங்கள் வசதியை பொறுத்து எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். பட் 12 முறை மட்டும்தான் கட்டணும். அதுக்கு மேலே கூடவே கூடாது. ஸோ 1.5 லட்சம் வரையும் கட்டினா எந்த வித டேக்ஸுமே கிடையாது ஏடிசி பிரிவின் கீழே. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 8.1%க்கு நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். மாதத்துக்கு நீங்கள் 2000 கட்டுறீங்கன்னா 12 மாதத்துக்கும் 24,000 கட்டுவீங்க. ஸோ 15 × 24,000, அதாவது 15. ஸோ 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டு 3,60,000 வரும். ஸோ அந்த 15 வருஷத்துக்கும் அவங்க 8.1% வட்டி கொடுத்தாங்கன்னா முதிர்வு தொகை பார்த்தீங்கன்னா 6,85,559 வரும். இல்லை நான் 21 வருஷத்துலேயே எடுத்துக்கிறேன்னா மீதி இருக்கிற 6 வருஷத்துக்கு நம்ம தான் கட்ட தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 10,93,954 ரூபா. நான் வந்து ரொம்ப அசல் அமௌண்ட் 2,000 ரூபா கம்மியாக காட்டியிருக்கேன். நீங்கள் அமௌண்ட் அதிகப்படுத்த வட்டிங்கிறதும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஸோ 15 வருஷத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6 சில்லறை கிடைக்குது. இதே 21 வருஷம் கழிச்சு நீங்கள் 15 வருஷம் மட்டும்தான் கட்ட போகிறீங்க, இல்லை 21 வருஷம் கழிச்சு எடுக்கிறனாலும் 10 சில்லறை கிடைக்குது. ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு இது. அதே 7.6%க்கு அதே மாதிரி போட்டோம்னாலும் மந்த்லி 1,000 ரூபா தான் நம்மளால் கட்ட முடியுது. அப்படின்னா 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டு நான் 1,20,000 போட்டிருக்கேன். ஸோ மாதத்துக்கு 1000 கட்டுறீங்கன்னா 12 மாதத்துக்கும் 12,000 வரும். ஸோ அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா 15 வருஷத்துக்கும் 1,80,000 அசல் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. நான் வந்து 1,000 தான் போட்டிருக்கேன். உங்கள் வசதியை பொறுத்து அமௌண்ட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே தான் சொல்கிறேன். வட்டி அமௌண்ட்டுங்கிறது நம்ம கட்டும்போது என்ன வட்டி அமௌண்ட் இருக்கோ அதை தான் முடிக்கும் போதும் தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. வட்டி விகிதம் மாறுபட நம்ம கட்டுற அமௌண்ட்டோட அளவும் வந்து மாறுபடும். அதே மாதிரி முடிக்கும் போது இப்போ எனக்கு 10% இருக்குது, அந்த மொத்த அமௌண்ட்டு 10%க்கு வட்டி கொடுத்து மொத்தமாக நமக்கு தருவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம அமௌண்ட் கட்ட அப்போ என்ன வட்டி விகிதம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. வட்டி மாறுபட அமௌண்ட்டோட அளவு மாறுபடும். ஸோ இவ்வளோ தான் ஷுவராக வரும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போதைக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ 15 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 1,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 15 வருஷத்துக்கு கட்டுற அசல் அமௌண்ட்டு 1,80,000. இது வந்து அதுக்கு முதிர்வு தொகை பார்த்தீங்கன்னா வட்டிலாம் கொடுத்து கவர்மெண்ட் தரது 3,60,000.
3,75,930 ரூபா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதே நல்லது. ஸோ வட்டிங்கிறது பல்காக கிடைக்கும். நான் முடியல, அதாவது ரொம்ப கம்மியான லோ ப்ரைஸ் போட்டு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே நான் 21 வருஷத்துலேயே எடுத்துக்கிறேன்னா 5,42,200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்துக்குங்க, கட்டுற அமௌண்ட் 1,80,000 தான், வட்டியோடு சேர்த்து 5,42,200 ரூபா கிடைக்கிது. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். ஆண் குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், பெண் குழந்தைங்களுக்கான செல்வ மகளாக இருக்கட்டும், நல்ல ஒரு சேமிப்பு ஸ்கீமும் சொல்லலாம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ 2 பெனிஃபிட், ஒரு கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன்னா 1,50,000 லட்சம் வரையும் எந்தவித டேக்ஸுமே நமக்கு கிடையாது. ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், குழந்தை வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு இந்த ஸ்கீமில் இதுவரை ஜாயின் பண்ணலனாலும் இனிமேல் போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு. அண்ட் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கேட்ட மாதிரி அந்த பொது வருங்கால வைப்பு நிதி, அதை பற்றியும் பார்ப்போம். இது ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம். வருங்கால வைப்பு நிதியில் பார்த்தீங்கன்னா 7.1% தான் வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. எந்தவித டேக்ஸுமே கிடையாது. ஏடிசி பிரிவின் கீழே வரி விலக்கு கொடுக்குறாங்க. இதோட முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருடம். ஸோ நீங்கள் அடுத்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு மீதி ஒரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து நமக்கு வட்டிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னா 15 வருடம். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனால மீதி ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் இதெல்லாம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து வருஷத்துக்கு குறைச்சலாம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1,50,000 லட்சம் வரையும் கட்டலாம். அதுக்கு எந்தவித டேக்ஸும் கிடையாது. அதுக்கு சொன்ன மாதிரியே தான், அதே 12 முறை மட்டும்தான், 12 தவணையாக மட்டும்தான் அமௌண்ட் கட்ட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கட்ட முடியாது. பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் யாராவது ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்ஸ் அந்த ஸ்கீமில் இது பண்ணலாம். பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் தான் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த ஸ்கீமில் நாமினியாக காமிச்சு அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நான் அதில் சொன்ன அதே சேம் மெத்தடு தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பெனால்ட்டி அமௌண்ட் உங்களால் 1 வருஷம் 2 வருஷம் கட்ட முடியல அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு உண்டான ஃபைன் அமௌண்ட் 50 ரூபா. ஃப்யூச்சரில் அது சில சேஞ்சஸ் ஆகலாம். 50 ரூபாய் தான் இருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ இப்போதைக்கு பெனால்ட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கட்டலைன்னா மொத்தத்துக்கு, இப்போ 3 வருஷம் கட்டலைன்னா மொத்தத்துக்கு 350 ரூபா கட்டிட்டு அடுத்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அழகாக கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மகனில் சொன்ன மாதிரி தான், அதில் 7 வருஷத்தில் எப்படி பாதி அமௌண்ட் எடுத்துக்கலாமோ அதே மாதிரி இதுலேயும் 7 வருஷத்தில் ஒரு 50% அமௌண்ட்டை ரீசன் சொல்லி எடுத்துக்கலாம். பட் அதுலேயும் குளறுபடி என்னென்னா, ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் 7 வருஷத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு ஒரு முறையே எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் தருவோம் அப்படிங்கிறாங்க. அது 7 வருஷமா 5 வருஷமாங்கிறது அந்தந்த பிரான்ச்சை பொறுத்தது. ஸோ நீங்கள் 50% அமௌண்ட்டை எடுத்துக்கணுன்னாலும் நீங்கள் கட்டுற போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்து 7 வருஷமோ 5 வருஷமோ இருக்க நீங்கள் 50% அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். முதிர்வு காலம் 15 வருஷம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனாலும் இன்னொரு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் வட்டி விகிதங்கிறது அதோட கம்பேர் பண்ணும்போது பொன்மகன் செல்வமகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 7.1% தான் கிடைக்குது. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட என்னோட பாப்பாவுக்கு போடும்போது ஒரு 10 போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நான் விசாரிச்சிருப்பேன். அதில் எல்லாமே அவங்க சொன்னது வந்து 14 வருஷம் கட்டினா போதும், மீதி இருக்கிற 7 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டே வட்டி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் நான் ஆன்லைன்லேயுமே பார்க்குறேன், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. வட்டி வீதம் மாறின மாதிரி நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் இன்னும் எங்களுக்கு எந்தவித அப்டேட்டும் வரல அப்படிங்கிறாங்க. 14 வருஷம் தான் என்கிட்ட சொன்னது, ஆனால் 15 வருஷம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் மாறுபடலாம். ஸோ எப்படி இருந்தாலும் 1 இயர் தானே, நம்ம சேர்த்து கட்டிடலாம். அந்த டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம கட்டும்போது 250 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரையும் செல்வமகளுக்கு கட்டினாலும், பொன்மகனுக்கு 500 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரையும் கட்டினாலும், இந்த பொது வருங்கால வைப்பு நிதிக்கு 500 ரூபாயிலேருந்து 1,50,000 லட்சம் வரையும் கட்டினாலும் கட்டுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி, நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு பல்கான அமௌண்ட் கிடையாது இல்லையா, அதுக்கும் நம்ம எந்தவித டேக்ஸும் கிடையாது, வரி விலக்கு உண்டு, வரி விலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சேஞ்சஸில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்வமகளில் 5 வருஷம் கட்டினா தான் மொத்த அமௌண்ட் உங்களுக்கு வட்டி கிடைக்குதோ இல்லையோ அசல் அமௌண்ட்டாவது நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணுன்னா குறைச்சலாம் 5 வருஷமாவது கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 வருஷத்தில் முடிக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், 15 வருஷம் கட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அசலோடு சேர்த்து வட்டியும் தருவோம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் நீங்கள் கட்டியிருந்தால்
தான் குறைச்சலாம். 5 வருஷமாவது கட்டியிருந்தா தான் வட்டி தரமாட்டோம். வட்டி தருவோமான்னு ஷுவராக சொல்ல முடியாது. அசல் அமௌண்ட்டாவது தருவோம் அப்படின்னாங்க. இப்போ அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் கட்டியிருந்தாலும் தரமாட்டோம், 15 வருஷம் குறைச்சலாக கட்டியிருந்தா தான் நாங்கள் அசல் அமௌண்ட்டு வட்டியும் தருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் என்னன்ட்டு நீங்கள் கட்ட போகிற போஸ்ட் ஆஃபீஸில் தெளிவாக கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஒரு சில பேங்க்கு ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் 7 வருஷத்தில் எடுத்துக்கலாங்கிறாங்க, ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்தில் எடுத்துக்கலாங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சை பொறுத்து இருக்குது. அதையும் என்னன்ட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்கீமே அதான். நீங்கள் பெண் குழந்தைங்களுக்குங்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு செல்வ மக்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆண் குழந்தைங்களுக்குங்கும்போது பொன்மகன் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நார்மலாக நான் இது ரெண்டுமே வேணாம் அப்படிங்கும்போது பொது வருங்கால வைப்பு நிதியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதை விட இதில் வட்டி கம்மி தான். ஸோ வட்டிங்கிறது ஃப்யூச்சரில் மாறுபடும், ஆனால் எவ்வளோ வருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 3ஐயும் கம்பேர் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஃப்டி ஆர்டியுமே நல்ல ஒரு ஸ்கீம் தான். அதை பற்றி நான் இதில் சொல்ல, ஏன்னா இதே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதை பற்றி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நம்ம பயப்படாமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெண் குழந்தை ஆண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க வச்சுருந்தாங்கன்னா பொதுவாகவே இந்த ஸ்கீமில் யார் வேணாலும் பயனடையலாம். பொது வருங்கால வைப்பு நிதி, எஃப்டி ஆர்டியை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ஸோ பெண் குழந்தை ஆண் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார் குழந்தைங்க வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது போன்ற நிறைய அப்டேட் தெரியும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும். பெண்களுக்கான சிறந்த சேமிப்பு திட்டத்தை பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.